வாட்ச் அந்த கையில இருக்கு சார், இதுதான் வாட்ச். அயோக்கிய பயல, என் வாட்ச் எடுத்து நீ கட்டிக்கிட்டியா? இட்ஸ் ஆல் ரைட். மணி இப்ப 12 உல்லாச பிரேர்களுக்கு ராத்திரி 12 மணிக்கு தானடா பொழுதே விடியுது. இன்னைக்கு எனக்கு கல்யாணம். ஃபர்ஸ்ட் நைட்டு கூட போகாம டான்ஸ் பார்க்க வந்திருக்கேன். என்ன மாதிரி தியாகி கிடைப்பானா? அடுத்தது சார் 9 மணிக்கு ஆரம்பிச்ச ப்ரோக்ராம் இப்பதான் முடிஞ்சது. மறுபடியும் அந்த ஆந்திரா நாரியமணி ஆடுன்னா சண்டைக்கு வரேன் சார். போயிட்டு நாளைக்கு வாங்க. முடியாதா? இன்னைக்கு டான்ஸ் பார்க்காம இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன். அவன் ஏன்டா ஆட மாட்டான்? காசுக்கு ஆடுற கழுது தானே. ஒரு டான்ஸுக்கு எவ்வளோடா பணம் செலவாகும்? 3000 ரூபாய் ஆகும். 3000 ரூபாய் எப்படி? என்னைக்கு கூப்பிட்டு ஆட சொல்லு. ஓகே சார். ஜெகத் ஜெகத் ஆர்டர் சி ஆர்டர். ஒரு கேனை வந்திருக்காண்டா, ஒரே ஒரு டான்ஸ் பார்க்கணும். 3000 ரூபாய் சார் இன்னும் தந்துருக்கான். என்ன சொல்றீங்க, வாசிக்கிறீங்களா? டேய், பணம் கொடுத்தா விடிய விடிய வாசிக்கிறேன்டா. ஓகேடா கண்ணா. மேடம் மேடம் பிளீஸ், பணத்திலே கொடுத்த ஒரு பைத்தியக்காரன் 3000 ரூபாய் மொத்தமா கொடுத்துட்டான். ஆட்டம் பார்க்கணுமா? எங்களுக்காக ஒரே ஒரு தடவை ஆடுங்க. மேனேஜர் இல்லாத நேரம் நாங்க எல்லாரும் பிரிச்சு பங்கு போட்டு எடுத்துக்கிடுவோம். தயவு பண்ணுங்க மேடம். ஓகே, அப்ப பட்டனை போடுங்க. ரெடி. டான்ஸ் ரெடி. நான் பணம் கொடுத்திருக்கேன். நான் மட்டும்தான் தனியா டான்ஸ் பார்க்க போறேன். வேற ஒரு பையில உள்ள விடாதா? ஓகே சார். வேற யாரையும் உள்ள விடாத. முடிஞ்சா நீ கண்ண கட்டிக்க.
நான் என்ன தப்பு செஞ்சேன்? யாரை கட்டிட்டு வேலைக்காரிக்கு சேலை கொடுத்தேன்? எவன் அம்ப விட்டு சொத்து? அத்தே, அது ஏன் புடவை, நான் கட்டி பழசா போனது. என்னைக்கு உன்னை தாலி கட்டி இந்த வீட்டுக்கு நாங்க கூட்டிட்டு வந்துட்டோமோ அன்னைக்கு நீ இந்த வீட்டு பொண்ணாயிட்ட. அதுக்கப்புறம் ஒரு சுருப்பை எடுத்து போடுறதுனாலும் என்ன கேட்டுதான் போடணும், தெரியுமா? என்னம்மா இதுக்கு போய் இப்படி ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? அண்ணி அவங்க வீட்டுல புடவை தானே கொடுத்துருக்காங்க. ஐயோ 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 ஐயோ, நீ யாரா இப்படி பேசுற? அடி பாவி, என் மகன் என்ன பார்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். வந்தது வராதுமா மத்தியில கைக்குள்ள போட்டுக்கிட்டு என்னை எதிர்த்து பேச வச்சுட்டியே. அடே சண்முகா, இங்க வந்து பாருடா, இங்க இருக்கிற அக்கிரமத்தை. சண்முகா, என்னம்மா என்ன நடந்தது? அப்பா செத்து போயிட்டாரா? சும்மா அறிவு கட்டவனே, உன் பொண்டாட்டி செய்யற அக்கிரமத்தை என்னன்னு வந்து கேள்றா. புத்தம் சேலை எடுத்து வேலைக்காரி கொடுத்தா. ஏமா கொடுத்தேன் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு நீ ஆண்டியதை கேட்கறதுக்கு உன் மூஞ்சில முடிச்சா பொழுதைய விடியாது அப்படி இப்படின்னு கண்ணா பின்னாடி பேசுறாடா. உன் தம்பியும் இவனுக்கு தப்பாடு பண்றான். வந்து கேளு. அண்ணே, முதல்ல என்ன நடந்தது விசாரிச்சு அப்புறமா பேசுங்க. டேய், ஒவ்வொன்றையும் விசாரிச்சுட்டு திருப்பி சொல்றது அந்த காலம்டா. இங்க அது நடக்காது. ஏய், நீ என்ன பெரிய புடவை வாயில நினைப்பா? எங்க அம்மா பேச மீறி நடந்த உங்க அப்பா வீட்டுக்கு வந்து திருப்பி எடுத்து ஜாக்கிரதை. என்னால ஏமா அவ்வளவு சண்டை? இந்தாங்க, தயவு செஞ்சு இதோட விட்டுடுங்க. அத்தை கூட எங்க அம்மா விட மாட்டாங்க தெரியுமா? எத்தி போட்டு கட்டிக்குவாங்க. புண்ணியமா வாங்கம்மா. நீங்களும் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்துல பிறந்து இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கீங்க. எல்லாரும் சாப்பிடும்போது உங்களையும் சாப்பிட சொன்னா என்ன? வேலைக்காரியை ஒதுக்குற மாதிரி உங்களையும் ஒதுக்கி வைக்கிறாங்களே. கொஞ்ச நேரம் பின்னாடி சாப்பிடுறதுனால நான் என்ன குறைஞ்சிடவா போறேன்? யாராருக்கு என்னென்ன விதிச்சிருக்கோ அதுதான் கிடைக்கும். ஏம்மா வறுப்படி சாப்பிடுறீங்க? கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க. இந்த வீட்டுல யார் நெய் போட்டு சாப்பிடுறதுன்னு முறை இல்லையா? நெய் போட்டு சாப்பிடலன்னா தொண்டைக்குள்ள இறங்காத. நெய் விக்கிற விலையில கொஞ்சம் அசந்தா ஜாடியோடைய கவுத்துக்கிறது. சாப்பிடறதுக்கு சும்மா இருக்கலாம். இப்படி ஈவோ இறக்கம் இல்லாதவங்களை நான் பார்த்ததே இல்லைம்மா. இந்தம்மா, குழந்தைகளை ஜாகிரதையா பாத்துக்க. நான் வேலைக்கு போயிட்டு வரேன். பாபு, அடம் பிடிக்க கூடாது. அக்கா சொல்றபடி கேட்கணும். வரும்போது ஊருக்கு வாங்கிட்டு வாங்கம்மா. சரிப்பா. இந்தாங்க, உங்க முதலாளி கிட்ட இந்த மாசமாவது ஒரு 10 ரூபாய் கூட கேளுங்களேன். ஓ, கண்டிப்பா கேக்குறேன். லாட்டரி சீட்டு 1 ரூபாய் கொடுத்தா 1 லட்சம் அடிக்கும். தமிழ்நாடு அரசு லாட்டரி சீட்டு ஒரு சீட்டாவது வாங்கிக்கமா. இங்க ஏற்கனவே அடிக்கிற லாட்டரி பத்தாது. சும்மா போப்பா. சரி, ஒரு டிக்கெட்டாவது வாங்குமா. 10 டிக்கெட் வித்தாதான் எங்க வீட்டுல எனக்கு சோறு போடுவாங்க. அட, போன போது ஒரு டிக்கெட் வாங்கி இப்படி அதிர்ஷ்டம் அடிச்சாதான் நம்ம சரித்திரமே தீரும். ஆமா, எல்லாருக்கும் ஆசைதான், விழணுமே. கொண்டு போய் காவல்படுத்திக்கிட்டது. சரிம்மா. அம்மா, தாயே, ஏதாவது பழச்சிருந்தா போடுங்கம்மா. நீங்க மகராசியா இருக்கீங்க. ஒண்ணும் இல்ல, போப்பா. நில்லுப்பா. ஏ சித்ரா, எதுக்காக நீ பிச்சைக்காரன பொண்ணு இல்லைன்னு சொன்ன? யார கேட்டு சொன்ன? அத்தை, உரிமை இல்லாத வேலையில அனாவசியமா நீ தலையிடாத. நான் சொல்றேன்ப்பா, ஒண்ணும் இல்ல, போ. என்னப்பா? நமக்கு பரிசு விழுந்திருக்கான்னு பாக்குறேன்டா. நமக்கு கட்டாயமா பரிசு விழும்பா. 7 7 5 5 7 5 6 6 1 1 7 5 6 1 5 1. நமக்கு பரிசு வந்துருச்சு. நமக்கு பரிசு வந்துருச்சு. நமக்கு ₹1,00,000 பரிசு வந்துருக்கு. தினம் 3 வேளை சாப்பிடலாம். 3 வேளை சாப்பிடலாமா? ஆமாடா கண்ணா, கறி சோறு, தயிர் சோறு எல்லாம் சாப்பிடலாம். அம்மாங்க, அம்மா தண்ணி மண்டார போயிருக்காங்க. சரி சரி, அம்மா வந்தா நமக்கு ₹1,00,000 பரிசு வந்துருக்குன்னு சொல்லு. நான் போய் பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். கடவுளே, கஷ்டமெல்லாம் தீர்ந்து போச்சு. கஷ்டமெல்லாம் தீர்ந்து போச்சு. MU 756151. ₹1000 பரிசு கூட விழல. ₹100 பரிசு சீட்டு வாங்குது. எல்லாம் திரட்டமா போச்சு.
முதலாளி முதலாளி அடிக்கடி வந்து அட்வான்ஸ் கேட்கலாம் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். நான் அட்வான்ஸ் கேட்க வந்த முதலாளி. எனக்கு லாட்டரி சீட்ல லட்சம் பரிசு விழுந்திருக்கு. அதை யார்கிட்ட கொடுத்து எப்படி பணம் வாங்குறதுன்னு எனக்கு தெரியல. உங்ககிட்ட கேட்டு போலான்னு வந்த முதலாளி. உண்மையாவா? நிஜமான முதலாளி. இங்க பாருங்க லாட்டரி சீட்டை. பணம் விழுந்திருக்கு உனக்குன்னு யாருக்காவது தெரியுமா? எங்க வீட்டுல மட்டும்தான் தெரியும். பேப்பரை பார்த்ததும் நேரம் உங்ககிட்ட ஓடியாந்த முதலாளி. நல்ல வேலை செஞ்ச குமார். என்ன ஆகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க. கொண்டு வா முதலாளி. பரிசு விழுந்திருக்கிறது MB 75615. நம்மகிட்ட இருக்கிறது MU 75615. இந்த சீட்டை கொடுத்து ஏமாத்த எடுத்துட்டான். நல்ல பையன் குமார். இதை எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு பேங்குக்கு போ. அங்க இருக்கிற ஏஜென்ட் கிட்ட கொடு. சரி. அவரு இத பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டு ஒரு வாரத்துக்குள்ள அரசாங்கத்துக்கிட்ட இருந்து உனக்கு பணம் வாங்கி கொடுத்துருவாரு. சரிங்க முதலாளி. நான் நேரா பேங்க் போறேன். அம்மா என்னடா உங்களுக்கு எத்தனை பரிசு வந்துச்சு? அம்மா அப்பா படுவாங்க சீட் எடுத்துட்டு போயிட்டாரு. ஆமாமா இதுல தான் அப்பா பார்த்தாரு. எல்லாம் உங்க அதிர்ஷ்டம் தான்டா கண்ணுகளா. ஏஜென்ட்டுங்க, என்னப்பா? எனக்கு லாட்டரி சீட்ல ₹1,00,000 பரிசு விழுந்திருக்குங்க. இந்த சீட்டை வச்சுக்கிட்டு எனக்கு பணம் வாங்கி கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. ஏப்பா, இந்த சீட்டுக்கு பரிசு விழுந்து உனக்கு யாருப்பா சொன்னது? நானே பார்த்தேங்க. பரிசு விழுந்த சீட்டு நம்பர் MB 75615. அதுதான் ஏன் நம்புறோம்? இல்ல, பரிசு விழுந்த சீட்டு நம்பர் MB 75615. நம்பர் கரெக்ட், சீரியல் மாதிரி இருக்கு. இது வந்து MU. சீட்டு மாறி இருக்க. யார் மாத்துறாங்க? அப்பா, நானா மாத்தினேன்? இந்த மாதிரி சீட்டை கொண்டு போய் வேற எங்கேயாவது பரிசு விழுந்த சீட்டுன்னு சொன்னா பிடிச்சு உள்ள தள்ளிடுவாங்க. ஜாக்கிரதை. முதலாளி, உங்களுக்கு ₹1,00,000 பரிசு விழுந்ததுக்காக நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க சார்பில் இந்த மாலையை போடலாம். ஆச்சாகுமார், நம்ம முதலீட்டுல ₹1,00,000 பரிசு விழுந்திருக்கு. அத பத்திரிகையில போடுறதுக்கு தான் இவங்க எல்லாம் இந்த போட்டோ எடுக்கிறாங்க. நம்ம மாதிரி ஏழைங்களுக்கு லாட்டரி சீட்டு எங்க விழ போகுது? முதலாளி, எங்கடா வந்த? அட்வான்ஸ் பண்ணுமா? நாளைக்கு வா. இது நியாயம் இல்ல முதலாளி. இந்த நேரத்தில் வந்து கழுத்து இருக்காரு. அவன் கழுத்தை விட்டு வெளியிட்டா. முதலாளி முதலாளி முதலாளி